போஸ் செய்த கேடுகெட்ட வேலை சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து போஸை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய், உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் பொண்ணு முன்னாடியே நீ தொடப்பக்கட்டை காட்டியிருக்க. என்ன எல்லாம் உன் ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்வி கொடுக்குற தைரியமா? என்ன தைரியமா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, அதுக்கப்புறம் உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அங்கே வந்து சத்தமா இங்கே ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, உங்களோட சத்தம்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு வேலைக்காரி கிடையவே கிடையாது. ஏதோ ராஜாங்க மாமாவுக்காக இந்த வீட்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. நான் சித்ராவை எதுக்காக திட்டினேன்னா, சித்ரா தேவையில்லாமல் என்கிட்ட வாயை விட்டாங்க. அதனால தான் இனிமே அவங்கள வாயை அடக்கிக்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் ஈஸ்வரியை எதிர்த்து பேச, என்கிட்டயே நீ எதிர்த்து பேசுறியா? இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியும்ல. ஏய் வேலைக்காரி, நீ என் பிள்ளைய வேண்டான்னு ஒதுக்கி வச்சியே, இன்னும் கொஞ்சம் நல்ல என் புள்ள கோடீஸ்வரன் ஆக போறாண்டி. அதுக்கப்புறம் நீ எந்த மூளைக்கு ஓடுறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, யாராவது கோடீஸ்வரனா ஆகட்டும் இல்லை பிச்சைக்காரனாவே கூட ஆகட்டும், எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு மலர் சொல்ல, இங்கே ஈஸ்வரிக்கு கோபம் வந்து மலரை ஓங்கி அறைய போக, அங்கே வந்த தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியோட கையை பிடிச்சி தடுத்து உதறி விட்டுட்டு, இங்கே பாருங்க, இப்போ எதுக்காக நீங்கள் மலரக்காவை அடிக்க போறீங்க? மலரக்கா சொன்னதுல தப்பு கிடையாதே. நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்படி அடுத்தவங்களோட பொழப்பை திருடிட்டு கடைசியில் தான் நல்ல பேர் வாங்கிக்கணுங்கிறதுக்காக உங்க புள்ள சமூக சேவை செஞ்ச மாதிரி அவருக்கு பரிசெல்லாம் கொடுக்க போறாங்களாம். அதுவும் இல்லாம ராஜாங்க மாமா கையால 1 கோடி ரூபாய் வாங்க போறாராம். இதெல்லாம் எப்படி நடந்துடுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சவால் விட, என்னடி என் புள்ள இல்லைனா இன்னொரு ராஜாங்க மாமாவோட உயிரை காப்பாத்தியே இருக்க முடியாது. என் புள்ள உயிரை கொடுத்து எடுத்துட்டு வந்தாண்டி மருந்த, நீ என்னமோ இங்கே வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பார்க்கலாண்டி, உன் கண்ணு முன்னாடி என் புள்ள ராஜாங்க மாமா கிட்ட 1 கோடி ரூபாவையும் அந்த ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு சமூக சேவை நபருக்கான பரிசையும் வாங்க தான் போகிறான். நீ வயிற்றுச்சல்ல நொந்து சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் மாறி மாறி சவால் விட்டுக்கிட்டு இருக்க. அங்கே இருந்த ஈஸ்வரியோ போயிடுறாங்க. தமிழ், என்ன தமிழ் சொல்கிற? அப்போ ராஜாங்க மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு போஸ் மருந்து கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப சந்தேகத்தோட மலர் தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்க, ஆமாக்கா, அந்த போஸ் ஒரு கேடு கெட்டவன். அவன் நான் எடுத்துக்கிட்டு வந்த மருந்தை என்ன கட்டையால பின்மண்டையில அடிச்சு என்ன மயக்கம் போட வச்சுட்டு, அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கான் அந்த ராஸ்கல். அவனோட முகத்திரிய நான் எப்படியாவது கிழிச்சாகணுக்கா. அப்படி அவனை பற்றி வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டாதான் ராஜாங்க மாமா கண்டிப்பாக அந்த 1 கோடி ரூபாய் அவன்கிட்ட கொடுக்க மாட்டாரு. சே, என்ன தமிழ், அவன் இவ்வளோ ஒரு கேடு கெட்டவனா இருக்கான். இவனை விட்டு பிரியறதுக்காகவா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இனிமே அப்படி ஒரு கஷ்டத்தை நான் படவே மாட்டேன். கண்டிப்பாக நான் படித்து வக்கீலுக்கு தான் ஆவனே தவிர அவனை எக்காரணத்தை கொண்டும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே காட்டுக்குள்ளே இருந்த போலீஸோ அங்கே இருந்த சிறுமலை கிராமத்தில் வசிக்கிற ஊர் மக்கள் கிட்ட போகிறாங்க. அங்கே வந்தவர்கிட்ட ஊர் மக்கள் இருந்துக்கிட்டு, சொல்லுங்க சார், இப்போ எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க தலைவரே, உங்கள் ஊர் மக்கள் முன்னாடி தான் கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது காட்டுக்குள்ள மயங்கி விழுந்திருந்தாங்களா? யாராவது அந்த காட்டுக்குள்ள மருந்து கொட்டைகளை எடுக்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வனத்துறை ஆஃபீஸர் வந்து கேட்க, ஆமாம், கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அமைச்சர் இந்த ஊருக்கு வந்திருந்தாரு. மதுரையில இருந்த அமைச்சர் தன்னோட குடும்பத்தோட இங்க அவங்க மருமக ஏதோ மருத்துவ முகாம் நடத்துறதுக்காக ஒட்டு மொத்தமா வந்திருந்தாங்க. அந்த சமயமா பார்த்து அமைச்சருக்கு வண்டு கடிப்பட்டுடுச்சு. அமைச்சருக்கு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு சிலருக்கும் பட்டுடுச்சு. அதனால அவங்களோட உயிரை டாக்டரால காப்பாற்ற முடியல. அதுக்காக அவங்க வீட்டுல இருந்த ஒரு சிலர் காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து ராஜாங்க அமைச்சரோட உயிரையும் குடும்பத்தோட உயிரையும் காப்பாத்துனாங்க. இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊர் தலைவர் கேட்க, ஐயா, அது விஷயமா தான் நாங்க பேசணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க காட்டுக்குள்ள இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணோம். அதுல எங்களுக்கு ஒரு புரியாத ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அந்த காட்டுக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண் நடந்து போயிருக்கா. அவ மண்டையில பின்னாடியே ஒருத்தன் கட்டையால அடிச்சு தாக்கி அந்த பொண்ணை மயக்கம் போட வச்சுட்டு அந்த பொண்ணோட பையிலிருந்து எதையோ அவன் திருடிக்கிட்டு போயிருக்கான்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வனத்துறை ஆபீசர்ஸும் அங்க இருந்த இன்ஸ்பெக்டர்ஸும் ஊர் மக்கள் கிட்ட சொல்ல, என்ன சொல்றீங்க சார்? ஆமாங்க ஐயா, இதோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வனத்துறையினர் அந்த பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் போட்டு காட்ட, அதுல இருந்த ஒருத்தவரோ, சார் இவரை எனக்கு தெரியும், இந்த பையன் அமைச்சர் ராஜாங்கத்தோட சொந்தக்கார பையன்தான், அதாவது அவரோட தம்பி பையன். இவன் தான் அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்து மருந்து எடுத்துக்கிட்டு வந்ததா சொன்னான். அதுக்கப்புறம் தான் எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னதும், இல்லை இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்து மருந்தை திருடிக்கிட்டு வந்திருக்கானோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ நாங்கள் அவரை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ஊர் மக்களோ, ஐயா அவங்க அமைச்சர் தான், அந்த மதுரையில தான் இருக்காரு. சரிங்க சார், அப்போ நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்த இன்ஸ்பெக்டரும் வனத்துறையினரும் இங்க கூட அந்த ஊர் மக்கள் ஆளையும் ஒரு 2 பேரை அழைச்சிக்கிட்டு நேரா இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள போலீஸோட அந்த சிறுமலை கிராமத்துல இருந்த நல்ல முகம் தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரதை பார்த்ததும் அங்க இருந்த சேதுவோ வேக வேகமா வந்து, ஐயா நீங்க அந்த சிறுமலை கிராமத்துல உங்களை பார்த்துருக்கனே. ஆமா தம்பி, ஐயாவை பார்த்து பேசிட்டு போலாம்னு சொல்லி தான் போலீஸ் எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருந்தவங்க சொன்னது கேட்டதும் இங்க சேதுவுக்கோ சந்தேகம் வருது. என்ன விஷயமா? நீங்க ஊர்ல இருந்து வேற வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சேது சொல்ல, ஆமா தம்பி, இந்த வீட்டுல போஸ்ன்னு ஒருத்தன் இருக்கானா? ஆமா, அவன் என் சித்தப்பாவோட பையன்தான், அவனை பார்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு தான் தம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன சார் சொல்றீங்க? சார் இவர் என்ன சொல்றாரு? ஐயோ தம்பி, ஆமாம் தம்பி, காட்டுக்குள்ள உங்களோட மனைவி தானே மயக்கம் போட்டு விழுந்திருந்ததா நீங்க தூக்கிட்டு வந்தீங்க? ஆமா, என்னோட மனைவி தான், அவ பேர் தமிழ்ச்செல்வி. ஆமாம் தம்பி, அந்த தமிழ்ச்செல்வி பொண்ணை தான் தலையால கட்டையால தாக்கி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மருந்து கொட்டைகளை திருடி அந்த ராஸ்கல் இங்க எடுத்துட்டு வந்திருக்கான். என்னமோ அவன் நல்ல பேர் வாங்கிட்டான், அந்த பொண்ணு கடைசியில மயக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டரும் ஊர் அவளுங்களும் சொன்னதை கேட்டதும் இங்க சேதுவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சார் இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சேது கிட்ட போட்டு காட்ட சேதுவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் இது? அப்போ தமிழ்ச்செல்வி மயங்கி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரஸ்கல் தானா? என்னமோ நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான், இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவனை நல்லவன் நினைச்சு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை வேற எங்க வீட்டுல பண்றாங்க. அது மட்டும் இல்ல, 1,00,00,000 கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த கேடு கெட்டவனுக்கு என்னமோ சமுதாய சேவை நபர்னு சொல்லி அவார்டு வேற கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இல்ல சார் இவன் சரியான ஃப்ராடு, இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணணும் சார், இவன்கிட்ட நாங்க விசாரிக்கணும், அதனால சார் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்க இன்ஸ்பெக்டரையும் ஊர் மக்களையும் நேரா வீட்டுக்குள்ள சேது கூட்டிட்டு போக சரியான நேரத்துல அங்க ராஜாங்கமும் சன்னாசியும் வீட்டுக்குள்ள வராங்க. என்ன சேது, இது என்ன ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வந்த ராஜாங்கத்துக்கிட்டையும் சன்னாசிக்கிட்டையும் இங்க சேதுவும் இன்ஸ்பெக்டரும் காட்டுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, ராஜாங்கத்துக்கோ கோபம் வந்து, ஏய் சித்ரா, முதல்ல போஸை வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட கத்த இங்க சித்ரா என்ன பண்றதுன்னு தெரியாம போஸையும் கீழே கூப்பிடுறாங்க. வந்த போஸ் கிட்ட இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏய் போஸு, ஆமா காட்டுக்குள்ள இருந்த மருந்த யார் எடுத்துக்கிட்டு வந்தது? அது வந்து பெரியப்பா, என்ன பெரியப்பா, நான் தானே அன்னைக்கு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம இங்க போஸ் சொன்னதை கேட்டதும், ஏய் என்ன பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சாட்டி எடுத்துட்டு வந்து இங்க போஸ அடி பொழந்து கட்டுறாரு. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியோ ஓடி வந்து இங்க ராஜாங்கத்தோட காலில் விழுந்து, மாமா மாமா இப்போ எதுக்காக அவனை அடிக்கிறீங்க? அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவன் என் புள்ள, தயவு செஞ்சு விட்டுடுங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கெஞ்சி கதறி கத்தி அழுதுகிட்டு இருக்க. ஏய் ஈஸ்வரி, உன் புள்ள என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அந்த தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வர அவளோட தலையில அடிச்சு அந்த மருந்து கொட்டைகளை இவன் எடுத்துக்கிட்டு வந்து நல்ல பேர் எடுத்திருக்கான். இதுக்கு பத்தாதுக்குன்னு இவனுக்கு நான் பணத்தை வேற கொடுக்கணும். சே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க சேது இருந்துகிட்டு, அப்பா தமிழ்ச்செல்வியே நாம உண்மையாலுமே வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தோம், ஆனா நம்ம குடும்பத்துக்கு எதனா ஒண்ணுதான், அவதான்ப்பா நம்ம குடும்பத்தோட உயிரையை காப்பாத்திருக்கா, நானும் தமிழ்ச்செல்வி எவ்வளவோ ஒதுக்கி வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, டேய் சேது,
இப்பயாவது புரிஞ்சுக்க. என் பேத்தி எம்புட்டு நல்லவ. இந்த குடும்பத்துக்கு எதனா ஒண்ணுனா அவளோட உயிரை பணையம் வைக்க கூட அவ தயங்க மாட்டான்னு. போய் முதல்ல தமிழ்ச்செல்வியை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, கொஞ்ச நேரத்துல சேது கருப்பு கிட்ட சொல்ல, கருப்போ தமிழ்ச்செல்வியை அழைச்சுக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள வராங்க. வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்க, ஆமா மாமா, உங்களுக்கு முன்னாடியே உண்மை தெரிஞ்சிடுச்சா? கல்யாணத்தப்ப நானே இந்த உண்மையை தெரியப்படுத்தி அந்த 1 கோடி ரூபாவை இவனுக்கு கிடைக்க விடாம பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில கடவுளா பார்த்து எல்லார் முன்னாடியும் உண்மை முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. நான் இந்த உண்மைய அன்னைக்கே சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா ஆதாரம் இல்லாம உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டீங்க. அதனாலதான் ஆதாரத்தோட சொல்லலான்னு இருந்தேன். கடைசியில இப்படி போலீஸே ஊர் மக்களோட வந்து இவனோட முகத்திலேயே கிழிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சன்னாசியோ, டேய், இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மரியாதையா நீயே ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்ல, உடனே அங்க சேது இருந்துகிட்டு போஸ தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து வெளியே விட்டு ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுத்து, ஏன் பொண்டாட்டியவே தலையில அடிச்சு அவளையே உயிருக்கு போராடுற அளவுக்கு ஆக்கிட்டல, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்னு எங்க சேதுவுமே அங்க போஸை பார்த்து பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு.